இன்னைக்கு நேத்து வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஆபரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுல அரித்மெட்டிக்னா என்ன, இந்த கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். பிளஸ் ஆர் ஈக்குவல் டு, மைனஸ் ஆர் ஈக்குவல் டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கம்பாரிசன் ஆபரேட்டர் பார்த்தோம். டபுள் ஈக்குவல் டு, லெஸ் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். கரெக்டா கைஸ்? ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்தோம். லைக் அந்த ஒரு சும்மா அவுட்புட் எப்படி வரும், ட்ரூன்னு வரும் இல்லைனா ஃபால்ஸ்னு வருங்கிற அவுட்புட்லாம் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்குன்னா என்ன அப்படின்னா, ஓகே நல்லா கவனிங்க, அண்டு ஆறு நாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இதை எழுதுறவங்க வேணா எழுதிக்கோங்க கைஸ். ஓகே, ஆல்ரெடி எழுதியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நல்லா கவனிங்க. அண்டுனா என்ன சார், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இஃப் both conditions are true, okay, conditions are true, return true. Okay வா? if both conditions are true, return true. Okay வா? r na என்ன சார் அப்படின்னா, if any one of the conditions are true, return true. Okay, இது அப்படியே எழுதிக்கோங்க. கார்த்திக் எழுதிக்கோங்க. not na என்னன்னா reverse the result. Okay, reverse the result. Okay va? Not na reverse the result. Okay, not na reverse the result. Okay. Okay. So இது 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 எப்படி சார் நம்ம போடுறது அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இங்க பாருங்க guys, இப்போ நான் எப்படி இதை பண்றேன்னு பாருங்க. இப்போ x ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கிட்டேன், y ஈக்குவல் டு 20ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ பிரிண்ட்ல x ஓகே ஈக்குவல் டு 10, இது இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? டெல் மீ guys, இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? True. ஓகே, ஏன்னா எக்ஸ்ல வந்து எனக்கு 10 தான் வந்து உட்காரும். அப்போ 10 ஈக்குவல் டு 10 ட்ரூ. அப்போ என் கையில் ட்ரூ இருக்கு. அண்ட் ஒய் ஈக்குவல் டு 20. ஓகேவா? நீங்கள் டபுள் ஈக்குவல் டு தான் போடணும். ஏன்னா கம்பாரிசன் ஆப்பரேட்டர் ரெண்டு வேல்யூவை நீங்கள் கம்பேர் பண்ணுறேன்னா டபுள் ஈக்குவல் டு தான் போடணும், மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது சிங்கிள் ஈக்குவல் டு போடுறாங்க. இன்டர்வியூஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன் இதெல்லாம். ஓகே, அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் இட்ஸ் ட்ரூ, செகண்ட் கண்டிஷனும் ட்ரூ. அப்போ அண்டு போட்டிருக்கேன்னு என்ன அர்த்தம்? அண்டுனா என்னது? ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ வரும். ஓகேவா கைஸ்? அப்ப எனக்கு இங்க ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ தானே? அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க? ட்ரூ. அவ்வளவுதான். ஓகே, புரியுதா? எனக்கு கீழ அவுட்புட் பாருங்க, ட்ரூன்னு வந்திருக்கா? இருங்க, லோட் ஆகுது அவுட்புட். பாத்தீங்களா, ட்ரூன்னு வந்திருக்கு. சூப்பர். சோ இதெல்லாம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவேன், அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி சார், இப்போ இதே இடத்துல நான் ஆர் போடுறேன். ஆர் போட்டேன்னா என்னது? எனி ஒன் ஆஃப் தி கண்டிஷன். எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கலாம், இல்ல செகண்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே ட்ரூவா இருக்கலாம். இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ வரும். எனக்கு தேவை ஒரு ட்ரூ இருந்தா போதும். புரியுதா? இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல வந்து பாருங்களேன், நான் வந்து 100ன்னு போடுறேன். ஓகே, 10 100 ஒண்ணா, அப்ப அது ஃபால்ஸ். அப்ப ரெண்டாவது கண்டிஷன் ட்ரூ. அப்ப எனக்கு ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா போதும். புரியுதா கைஸ்? இப்போ நான் ரன் பண்றேன், ட்ரூ தான். புரியுதா? அப்ப அண்டுக்கும் ஆருக்கும் வித்தியாசம் தெரியுதா? டெல் மீ கைஸ், அண்டுக்கும் ஆருக்கும் வித்தியாசம் தெரியுதா? Yes sir. ஓகே குட். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் நாட்டுக்கு போலாம். Noted. ஓகே கைஸ், நோட்டடா? சூப்பர். நோட் பண்ணிட்டு bro. ஓகே கைஸ் குட். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நாட்னா என்னது? ரிவர்ஸ் ரிசல்ட். அதாவது இப்போ பாருங்களேன், இப்போ நீங்க இங்க உள்ள என்ன ஆன்சர் வரும்? இப்போ எல்லாருக்கும் தெரியும் ட்ரூ தான் வரும். ஏன்னா எனி ஒன் ஆஃப் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ, ரிட்டர்ன் ட்ரூ. இதை நான் இப்படி நாட்டுன்னு போட்டுறேன். ஓகேவா? இந்த நாட்டுக்குள்ள இதை நான் போட்டேன் அப்படின்னா இப்படி தான் போடணும் நாட்டை.
ட்ரூங்கிறது என்னது? இப்போ உன் கையில ட்ரூங்கிற ஆன்சர் வந்துச்சுன்னா அதோட ரிவர்ஸ் வந்து ஃபால்ஸா டிஸ்ப்ளே ஆகும். இப்போ ஃபால்ஸ்னு உன் கையில இருந்துச்சுன்னா ட்ரூவா டிஸ்ப்ளே ஆகும். புரியுதா? இப்போ உள்ள பாருங்களேன், உள்ள என் கையில என்ன இருக்கு? ட்ரூ இருக்கு. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க கார்த்திக்? எனக்கு ஆன்சர் என்ன வரும் கார்த்திக்? ப்ரோ சொல்லுங்க. இப்போ ஒரு என்ன ட்ரூன்னு வரும் ப்ரோ. இல்லப்பா, நல்லா கவனிங்க கார்த்திக். நாட்னா என்னதுன்னா ஓகே, ரிவர்ஸ் ரிசல்ட், உன்னோட ரிசல்ட் அப்படியே ஆப்போசிட்டா டிஸ்ப்ளே ஆகும். இப்போ ட்ரூனோ கையில இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளே ஆகுறப்ப ஃபால்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். புரிஞ்சா? இப்போ உன் கையில ஃபால்ஸ் இருக்கு, அப்ப என்ன ஆன்சர் வரும்? ட்ரூன்னு வரும் ப்ரோ. ஓகே, இது புரியுதுல உங்களுக்கு? இப்போ உள்ள இருக்கிற பாருங்களேன், இப்போ உள்ள இருக்கிறது என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? x = 100 or y = 20. எனி ஒன் ஆஃப் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ. அப்ப ரிட்டர்ன் ட்ரூ. உன் கையில ட்ரூ இருக்கு, அப்ப எனக்கு அவுட்புட் ரன் ஆகுறப்ப என்ன ரன் ஆகும்? ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ். புரிஞ்சா? நாட்னா என்ன பாத்தீங்களா? ஃபால்ஸ்னு வருது. எஸ் ஆர் நோ गाइस? ம். எஸ் ஆர் நோ எவரிவன்? நோட் பண்ணுங்க. எஸ் சார். நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க गाइस, நெக்ஸ்ட் போலாம். எஸ் சார். நெக்ஸ்ட் ப்ரோ. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி ஆபரேட்டர். ஐடென்டிட்டி ஆபரேட்டர்னா இஸ் நாட் அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, இஸ் நாட்னா என்ன சார் அப்படினா இங்க பாருங்க. அதாவது இப்ப இது எப்படி போடணும் அப்படினா, இப்ப நான் வந்து என்ன சொல்லலாம்னா, இப்ப நான் தலைனா யாரை சொல்லுவேன்? ஓகே, தலைங்கிறது சும்மா ஜெனரலா பாத்தீங்கன்னா அஜித்னு சொல்லுவோம். கரெக்ட்டா गाइस? ஓகே, தலை அஜித் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ஓகே சார், எனக்கு வந்து நடிகர்கள்லாம் பிடிக்காது. சரிப்பா, உன் இஷ்டம்ப்பா, தோனின்னு போட்டுக்கிறேன், தலை தோனின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்ப சிஎஸ்கே ஓல்டு கேப்டன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? சிஎஸ்கே ஓல்டு கேப்டன்னால யாரை சொல்லுவீங்க? அதையும் தோனி தானே சொல்லுவீங்க. நான் தோனின்னு நீ போறதுக்கு அந்த நீ தலைங்கிற அந்த வேரியபிளை கால் பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்ப இந்த தோனிங்கிற நேம் நான் ஒரு இடத்துல தலைங்கிற இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் திரும்ப நான் தோனின்னு டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா? அப்ப நான் சிஎஸ்கே ஓல்டு கேப்டன் போட்டேன்னா அங்க நான் அந்த வேரியபிளை கால் பண்ணேன்னா அங்க தலைங்கிறதுல தோனி தானே இருக்கு. அப்ப நான் ரன் பண்றப்ப இங்க கவனிங்க, நான் தலைன்னு ரன் பண்ணாலும் எனக்கு வந்து தோனி தான் அவுட்புட் வரும். எனக்கு வந்து சிஎஸ்கே ஓல்டு கேப்டனா அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணாலும் எனக்கு யார் அவுட்புட் வரும் சொல்லுங்க गाइस? யார் அவுட்புட் வரும்? தோனி. ஓகே, சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தோனி புரியுதா? தான் ப்ரோ. ரெண்டு தோனி வருது. சரி, ஓகே. இதுல எங்க சார் இஸ் நாட் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா தல தோனி தான் இஸ் சிஎஸ்கே ஓல்டு கேப்டனா கேக்குறேன். அதாவது தலைங்கிறவர் தான் சிஎஸ்கே ஓல்டு கேப்டனா, அவர்தானா? நான் வருது பாத்தீங்களா? அவர்தானா, அவர்தான் இவரா? புரியுதா गाइस? அப்ப தலை தான் சிஎஸ்கே ஓல்டு கேப்டனா, அதான் இஸ் இவர்தானா கேக்குறோமா? அப்ப இதுதான் இந்த டேட்டாவும் அந்த டேட்டாவும் ஒண்ணா சொல்லுங்க गाइस? ஒண்ணா சொல்லுங்க. ரெண்டு டேட்டா ஒண்ணா, ரெண்டு பேர் ஒண்ணா? எஸ் சார். அப்ப ஒண்ணுனா உனக்கு ட்ரூ ஆன்சர் வரும். பாத்தீங்களா? ட்ரூ அவுட்புட் வந்திருக்கு. புரியுதா गाइस? சரி, இந்த இடத்துல தலை வந்து சிஎஸ்கே கேப்டன் கிடையாது, ஓல்டு கேப்டன் கிடையாது, அவர் இல்ல அப்படிங்கிறேன். அப்ப ஃபால்ஸ்னு வரும். பாத்தீங்களா? எஸ் ஆர் நோ எவரிவன்? புரியுதுல இது? எஸ் சார். இது வந்து நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. நானே இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. இதுக்கு அடுத்து வரதான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அதனால ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இத நோட் பண்ணுங்க गाइस. நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்ல கேட்டா சொல்லுங்க.
நோட் பண்ண சொல்லுங்க கைஸ். நோட் பண்ணிட்டு ப்ரோ. அதர்ஸ் நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். நோட் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். ஓகே. ஸோ மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்னா என்ன சார் அப்படின்னா கைஸ் இங்க நல்லா கவனிங்களேன். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்னா என்னன்னா ஒரு நீ தேடுற பொருள் அதுக்குள்ள இருக்கா இல்லையா. ஓகே, அதான் இன்னு நாட் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வேல்யூ வந்து பிரசன்டட் ஆர் நாட் பிரசன்டட். ஓகேவா? இங்க பாருங்களேன். இப்போ வந்து என்கிட்ட ஒரு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கு. நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் பிராக்கெட்னா அரேன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். லிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்ல அரேன்னு சொல்லலாம். இதுக்குள்ள இந்த கூடக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஆப்பிள் இருக்கு, ஏன்னா பனானா இருக்கு, அப்புறம் வந்து கேரட் இருக்கு, ஓகே, அப்புறம் வந்து டிராகன் ஃப்ரூட் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ நான் கேட்குறேன் பிரிண்ட்ல அந்த ஃப்ரூட்ஸுக்குள்ள என்ன ஃப்ரூட் உனக்கு தேடுற? இப்போ ஆப்பிள். ஆப்பிள் இன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த இன்னுங்கிறது என்னது? அந்த ஆப்பிள் அந்த ஃப்ரூட்டுக்குங்கிற அந்த கூடைக்குள்ள இருக்கான்னு கேட்குறேன். இருக்கா சொல்லுங்கப்பா. இருக்கா? எஸ் சார். இருக்குன்னா Yes, bro. உனக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரும். பாத்தீங்களா? ட்ரூன்னு வருது. சரி, இப்போ நான் வந்து வாட்டர் மெலன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். வாட்டர் மெலன் இன் ஃப்ரூட்ஸ் நான் கொடுக்குறேன். இருக்கா? அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா வாட்டர் மெலன் அந்த கூடைக்குள்ள இல்ல. ஓகே, அப்ப இதே இடத்துல நான் வாட்டர் மெலன் நாட் இன் ஃப்ரூட்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, வாட்டர் மெலன் கூட இல்லைன்னு சொல்றேன். ஆமா இல்ல தானே? அப்ப ட்ரூன்னு ஆன்சர் வரும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? Yes, sir. Yes, bro. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நோட் பண்ணிட்டு ப்ரோ. நோட் பண்ணியாச்சா? கம்ப்ளீட் சார். ஓகே கைஸ், குட். ஓகே, சோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ் சார். ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்ன ஆப்ரேட்டர்? ஐடென்டிட்டி சொல்லிட்டேன். இது என்னது? மெம்பர்ஷிப் சொல்லிட்டேன். பிட்வைஸ். ஓகே, பிட்வைஸ் ஈஸி தான். ஒன்றும் இல்லை. ஒரு வேல்யூக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் செட் பண்ணுறது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நான் டி கேப்ஸில் போடணும்ப்பா ட்ரூ, ஒய் ஈக்குவல் டு ஃபால்ஸ் எஃப் கேப்ஸ். இதுக்கு நான் இங்கே பாருங்களேன். இதில் போயிட்டு நான் டைப் வந்து எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். கைஸ் நான் என்ன டைப் சொல்லி தந்தேன் உங்களுக்கு? பிட்வைஸ் தானே சொன்னேன். சாரி, இது நான் பூலியன் டைப் ஆக்சுவலாக. இது நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். பிட்வைஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இது சிம்பிள்ஸ் மட்டும் தான் ஆக்சுவலா. ஓகே, இது நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல தான் பார்க்க முடியும், ஒரு ரியலிஸ்டிக்கா. அதாவது ஜஸ்ட் சிம்பிள்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அண்டு சிம்பிள். இப்படி ஆம்பர்சன் போட்டிங்கன்னா அண்டு சிம்பிள். ஓகேவா? இப்படி ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டிங்கன்னா தெரியும். ஸ்ட்ரைட் லைன் கோடு எப்படி போடுறதுன்னு ஷிஃப்ட் அமைக்கி அந்த பேக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அமுக்குனீங்கன்னா, பேக் ஸ்லாஷ் அமுக்குனீங்கன்னா இந்த கோடு விழுகும். இது வந்து ஆர் சிம்பிள். இந்த இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஷிஃப்ட் அமைக்கி அந்த டில்டு சிம்பிள் சொல்லுவாங்கல்ல, சம்திங் ஏதோ ஒன்று இந்த இது. ஸோ இதை வந்து இப்படி ஷிஃப்ட் அமைக்கி அந்த 1 நம்பர் பட்டன் உங்க கீபோர்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்களேன், லெஃப்ட் சைடு, அதை அமுக்குனீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரும். இது வந்து நாட்னு சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்?
ஜஸ்ட் சிம்பிள்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ரியலிஸ்டிக்கா டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றப்போ உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இதை இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க. நோட் பண்ணிச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் போலாமா गाइस? Yes, sir. ஓகே गाइस குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே ஸோ நல்லா கவனிங்க. ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லி தர போறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருக்கிறதே இதான் முக்கியமான டாபிக், த மெயின் ஹார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால நல்லா கவனிங்க. இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நீங்க அசைன்மெண்ட் பண்ணிட்டு வர போறீங்க. இதை முடிச்சிட்டோம்னா அடுத்த கிளாஸ் எப்பயோ அப்போ நான் டேட்டா டைப்ஸ் ஃபுல்லாக நான் டீச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லூப்பிங்கு, ஃபங்க்ஷன்ஸு, ஓகே, அப்போ அது அந்த ஃபங்க்ஷன்ஸோட உங்களுக்கு பேசிக்ஸ் முடிச்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்ல ஒரு 15 டாபிக் கிட்ட இருக்கு, 10ல இருந்து ஒரு 12 டாபிக் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரெண்டு தெரிஞ்சா உங்களால ஓனா கோடிங் போட முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ப்ராப்ளம் சால்விங் இடையில சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லி உங்களுக்கு எப்படி டேட்டா பேஸ், அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். புரிஞ்சா? ஸோ அதனால ரெகுலராக படிக்க ஆரம்பிங்க. அந்த ப்ராப்ளம் சால்விங் மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க. வேலை வேணும்னா பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நானே ஒரு 5ல இருந்து ஒரு 6 ப்ராப்ளம் சால்விங் சொல்லித்தரேன், ஒரு 10 கிட்ட சொல்லித்தரேன் நானே. ஓகேவா? அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு எப்படி அது ப்ராப்ளம் சால்விங் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன கம்பெனிலாலும் நீங்கள் வேலை வாங்கலாம்ப்பா இந்தியாவுக்குள்ள. ஓகே, ஆனால் ப்ராப்ளம் சால்விங் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஓகே, இந்த 2 இருந்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும். புரியுதா? அட்லீஸ்ட் சென்னையிலையாவது நீங்கள் 5 கம்பெனி அட்டன் பண்ணுறியா, 3 செலக்ட் ஆகலாம், கண்டிப்பாக சாலிடாக செலக்ட் ஆகலாம், சொன்னதை படித்தாலே. புரியுதா? ஓகே, அதனால் அதுக்கு இந்த கான்செப்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா கைஸ்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, இஃப், நோட் பண்ணிக்கோங்க, இஃப், எல்ஸ், எலிஃப், ஓகே, எலிஃப், நெஸ்டட் இஃப், ஓகே, மல்டிபிள் இஃப். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இஃப், எல்ஸ், எலிஃப், நெஸ்டட் இஃப், மல்டிபிள் இஃப். நோட் பண்ணிக்கோங்க. Yes, sir. நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. போலாம் ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக நான் கோடிங்கே நான் இறங்கிடுறேன், சரிங்களா? ஓகே, ஆனால் அப்போ தான் உங்களுக்கு புரியும், இந்த சின்டாக்ஸு அது இதெல்லாம் தேவை கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நான் கோடிங்கே நான் போயிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அது எப்போ எங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஓகே, இப்போ என்கிட்ட நான் ஒரு ஏஜ் வாங்கிக்கிறேன். ஓகேவா? இன்னொரு கான்செப்ட் நான் இடையில நான் விட்டேன்னு நினைக்கிறேன். இந்த யூசர் இன்புட் கான்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு கைஸ். யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்குறது. அதை நான் ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணுறேன், பாருங்களேன். இப்போ யூசர் கிட்ட இருந்து நான் டேட்டா வாங்குவேன்னா, இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம்னா ஒரு கேரக்டர் தான் நீங்கள் வாங்குவீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இப்படி இன்புட்னு போடணும். புரியுதா? இன்புட்டு ரவுண்ட் ப்ராக்கெட்டில் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, அப்போ இங்கே என்ன வரும், அங்கே யூசர் கிட்ட கேட்கும் உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்கும், நீ டைப் பண்ணிக்கலாம். அதே மட்டும் நான் லாஸ்ட் நேம் கொடுத்தேன்னா அங்கே இன்புட், ஏன்னா இதில் வந்து நான் ஒரு கேரக்டர் தான் வாங்க போகிறேன், அதனால நான் என்டர் யுவர் லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதே நான் ஏஜ் வந்து எப்படி போடுவேன், ஏஜ்ங்கிற இடத்துல நீ நம்பர் தான் கொடுக்கணும், கரெக்டா? அப்போ நீ இன்ட்னு போடணும். இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் ஏஜ். ஓகே கைஸ், இது வந்து யூசர் இன்புட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் இதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் பிரிண்ட்ல என்ன போடுவேன், எப்ஸ்ட்ரிங்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் டைரெக்டாக போட வேணாம், இப்படியே நான் போடுறேன். நான் இங்கே இருங்க, ஃபர்ஸ்ட் நேம் அதை கால் பண்ணிட்டேன், லாஸ்ட் நேமாக கால் பண்ணிட்டேன்,
அப்புறம் ஏஜை கொடுத்துட்டேன். புரியுதா? இப்போ நான் ரன் பண்ண டைமே எனக்கு இங்க டெர்மினல்ல தான் அது கேட்கும். அப்ப யூசர் இன்புட்னா என்னது? ஓகே, இதோட சேர்த்து எழுதுங்க. we can ask the input for user. ஓகே, எழுதுறப்ப இதோ சேர்த்து எழுதுங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து நம்ம வந்து யூசர் கிட்ட இன்புட்டை வாங்குறோம். இன்புட்னா யூசர் கிட்ட இருந்து வேல்யூ டேட்டா வாங்குறோம். என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்னன்னா கார்த்திக் என்ட்ரம் கிட்ட. ராஜா லாஸ்ட் நேம் என்ட்ரம் கிட்ட. ஏஜ் வந்து நீ நம்பர் தான் கொடுக்கணும், இல்லனா எரர் வரும். 34 ஏஜ். பாத்தீங்களா? கார்த்திக் ராஜா 34 அவுட்புட் வந்துருச்சு. எஸ் ஆர் நோ गाइस? இது புரியுதா புரியலையா? அப்போ ஒரு யூசர் கிட்ட இருந்து எப்படி நம்ம டேட்டா வாங்குவோம்னு tell me guys. Yes, sir. இது நோட் பண்ணுங்க. இதுதான் யூசர் இன்புட் கான்செப்ட். ஓகேவா? இது நோட் பண்ணுங்க. ஆக்சுவலா இத டீச் பண்ணிட்டு தான் நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மென்ட்டே போணும். நான் அத மறந்துட்டேன். அதனால இப்போ நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. Complete, sir. ஓகேப்பா, குட். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் ப்ரோ. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ நான் அந்த கண்டிஷன் ஸ்டேட்மென்ட்க்கு வரேன். இப்போ புரியும் பாருங்களேன் ஏன் இந்த டாபிக் நான் டீச் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஆபரேட்டர், அரித்மெட்டிக் ஆபரேட்டர், அந்த ஆபரேட்டர், இந்த ஆபரேட்டர் ஏன் படிச்சோம், அதுக்கு முன்னாடி வேரியபிள் ஏன் படிச்சோம், இது எல்லாம் கலந்தடிச்சு இப்போ இந்த கான்செப்ட்ல வரும் பாருங்களேன். இப்போ நான் வந்து என்னோட கான்செப்ட் என்ன தெரியுமா? ஒரு சின்ன அப்ளிகேஷன் நான் பண்ண போறேன். ஓகேவா? அதாவது 18 அல்லது 18க்கு மேல இருக்கிறவங்க தான் ஓட்டு போட முடியும். இது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். ஓகேவா? ஓகே, நீ இப்போ உன்னோட ஏஜ் 12. அப்ப என்ன சொல்லணும்? நீ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லணும். நீ என்னோட ஏஜ் 18. அப்ப 18னா ஓட்டு போடலாம். என்னோட ஏஜ் 25. ஓட்டு போடலாம். புரியுதா கைஸ்? இதை எப்படி நீ கோடிங்ல கொண்டு வருவ? எஸ் ஆர் நோ கைஸ்? நான் சொல்றது புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். புரியுது ப்ரோ. ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் நான் ஏஜ் வந்து வாங்கிக்கிறேன். யூசர் கிட்ட இருந்து நீ லைவா வாங்கணும்னா இன்ட் இன்புட் என்டர் யுவர் என்னது என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு வாங்கிக்குவேன். புரியுதா? ஓகே, சரி, நான் வாங்கிட்டேன். சோ இப்போ நல்லா கவனிங்க. எப்படி இஃப் போறேன் பாருங்க. இஃப் ஏஜ் வந்து greater than or equal to எது 18 அப்படின்னு போட்டு கோலன் போட்டு என்டர் அமுக்குறேன். நல்லா கவனிங்க, கோட உத்து பாருங்க. நான் பெருசாக்கிறேன். ஓகேவா? இஃப் ஏஜ்ங்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும்? நீ கொடுக்குற ஆன்சர் அங்க வரும். ஆமா வரும். இப்போ அதுக்கு என்ன greater than or equal toங்கிறது எங்க படிச்சீங்க? எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன். சொல்லுங்க. greater than or equal to எங்க படிச்சீங்க? Tell me guys. ஒரு அசைன்மென்ட் Comparison. அசைன்மென்ட் ஆபரேட்டரா? Comparison. கம்பேரிசன் ஆபரேட்டர். கார்த்திக் மறக்கறீங்க பாருங்க. கம்பேரிசன் ஆபரேட்டர்ல படிச்சீங்களா? less than or equal to, greater than or equal to, less than symbol, greater than symbol, double equal to, yes or no guys? படிச்சீங்களா? ஓகே, Yes, sir. அப்ப இங்க பாருங்க, இப்படி கோலன் போட்டு இப்படி என்டர் அமுக்கணும். ஓகே, அங்க தான் நீங்க இப்படி பிரிண்ட்ல இது இப்போ என்ன ஆன்சர் வரும்? இப்போ நீ ஏஜ் வந்து நீ 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோவேன். இந்த 20 வந்து இங்க வந்து உட்காரும். அப்ப வாய் எந்த பக்கம் திறந்திருக்கு? 20 பார்த்து திறந்திருக்கு. நீ ரைட் சைடுல இருந்து தான் பார்க்கணும். 18ஓட 20 பெருசா? சொல்லுங்க. 18ஓட 20 பெருசா? Yes, sir. அப்ப எனக்கு கண்டிஷன் என்ன? ட்ரூ ஆயிரும். அப்ப கண்டிஷன் ட்ரூனா ரிட்டர்ன் உனக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வந்தா மட்டும் தான் இந்த கோலனுக்குள்ள போகும். கோலனுக்குள்ள போயிட்டு யூ கேன் வோட் அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். பிரிண்ட்ல வந்தாலே எனக்கு பிரிண்ட்ல டெர்மினல்ல அவுட்புட் வந்துரும். புரியுதா? சரி, இப்போ நான் வந்து ஏஜ் வந்து 18ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? சொல்லுங்க. You can vote. ஓகே, ஏன் அப்படின்னா 18ஓட 18 பெருசா? கிடையாது. அல்லது ஈக்குவலா? ஆமா ஈக்குவல். அப்ப ஒன் ஆஃப் தி கண்டிஷன் ட்ரூ. அப்பனா ரிட்டர்ன் ட்ரூ. உள்ள போய் யூ கேன் வோட்னு வந்துரும். புரிஞ்சா? சரி, இப்போ இந்த இடத்துல நான் 12ன்னு கொடுக்குறேன். அப்ப 18ஓட 12 பெருசா? கிடையாது. ஈக்குவலா? அதுவும் கிடையாது. அப்ப ஃபால்ஸ். அப்ப ஃபால்ஸ்னா இந்த இஃப் வந்து வெளியில வரும். வெளியில வரப்ப நான் எல்ஸ் போடுறேன். எல்ஸோட வேல்யூ எல்ஸ் கோலன் போட்டு என்டர் அமுக்குறேன்.
எல்ஸோட வேலை என்ன தெரியுமா? ஆதரவற்றவர்களை அடைக்கலம் கொடுக்கிறது. அதாவது யாரெல்லாம் ஃபால்ஸ்னு வராங்களோ அவங்கள நான் வந்து டிஃபால்ட்டாவே உள்ள வாங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ ஃபால்ஸா வரவன் எல்ஸ்குள்ள உள்ள வந்துருவான். உள்ள வந்துட்டு சாரி யூ cannot vote அப்படின்னு சொல்லிடுவேன். புரியுதா கைஸ்? புரியுதா? அப்ப இப்போ நான் ரன் பண்றேன், இங்க நல்லா கவனிங்க. இப்போ கதைப்படி உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இங்க பாருங்க, ஏஜ் போட்டேன்னா ஏஜ்ல என்ன ஆன்சர் வரும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கொடுக்குற வேல்யூ அங்க வரும். ஏஜ் போட்டேன். இப்போ கார்த்தியோட ஏஜ், கார்த்தி உங்க ஏஜ் என்னது? கார்த்திக் இஸ் ஆடியபிள். 24 bro. ஓகே, இப்போ கார்த்திகோட ஏஜ் 24 24 bro. ஓகேப்பா, என்ட்ரா கிட்ட பாத்தீங்களா? யூ கேன் நோட்னு வந்திருக்கு. ஏன்னா கார்த்திக் வந்து 24 வயசு. அப்ப 18ஓட 24 பெரிய நம்பர். ஓகே, அப்பனால அது ட்ரூ ஆயிருச்சு. யூ கேன் நோட்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் திருப்பி ரன் பண்றேன். இப்போ என்னோட ஏஜ் வந்து 17 என்ட்ரா வைக்கிறேன். பாத்தீங்களா? சாரி யூ கேனாட் நோட்னு வருது. ஏன்? ஏன்னா இந்த ஏஜ்ங்கிற இடத்துல 17 வந்துரும். 18ஓட 17 பெருசா இல்ல, ஈக்குவலா அதுவும் இல்ல. அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப எல்ஸ் பார்ட் உனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இஸ் தட் கிளியர் ஆர் நாட் எவரிவன்? இது புரியுதா புரியலையா? டெல் மீ गाइस. Yes, sir. Yes bro. நோட் பண்ணுங்க அழகா. இதெல்லாம் வீட்ல போய் நீங்க பிராக்டீஸ் பண்றீங்க. ஓகேவா? இன்னைக்கு ஃபுல்லா இஃப் எல்ஸ் தான். அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு எல்இசிபி அதெல்லாம் கொண்டு போவேன். இத நோட் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல்லா இஃப் எல்ஸ் வச்சு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். இது நல்ல மனப்பாடம் ஆகிற அளவுக்கு நீங்க வந்து படிச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்க. Complete, sir. சூப்பர் गाइस. நெக்ஸ்ட் அதர்ஸ். Complete, sir. Complete bro. ஓகே गाइस. சோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இதே இஃப் எல்ஸ்ல நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லி தரேன். ஓகேவா? இங்க நல்லா கவனிங்க. கதையை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சோ நல்லா கவனிங்க. இப்ப நீங்க வந்து ஒரு என்ன சொல்றீங்க, படத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு படத்துக்கு போறீங்க. ஓகேவா? அந்த ஒரு தியேட்டருக்கு போறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்னையில ஏதோ ஒரு மாலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மால்ல வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய ஷோஸ் வந்து ஓடும், நிறைய மூவிஸ் வந்து போகும். ஓகே, நீ ஓடாத மூவி சம்மந்தம் இல்லாம இப்போ ரிலீஸே ஆகாத மூவியை போய் நீ டிக்கெட் கொடுத்தனா, டிக்கெட் கேட்டனா அவன் என்ன சொல்லுவான்? டேய் ஓடுறா மொத அப்படின்னு சொல்லுவானா? ஓகே, சாரி இந்த மூவி இஸ் நாட் ரிலீஸ்டு, இல்லைனா சாரி இந்த மூவி இஸ் நாட் வந்து லைக் என்ன சொல்லலாம், நாட் ரன்னிங். அது மட்டும் நான் சொல்றேன். புரியுதா? ஸோ அப்ப நான் ஒரு மூவி இப்போ நான் போறேன் அப்படின்னா அந்த மூவி வந்து அங்க ஓடுதா? அந்த ஓடுச்சுன்னா எஸ் ஓகே. ஓகே புரியுதா? இப்போ வந்து எஸ் திஸ் மூவி இஸ் ரன்னிங் அப்படின்னு எனக்கு சொல்லணும். ஓடலைன்னா ஓடலைன்னு சொல்லணும். ஓகே, அது எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் யுவர் மூவி அப்படிங்கிறத நீங்க வாங்கிக்கோங்க. ஓகே, இன்புட்ல என்டர் யுவர் மூவி நேம். ஓகேவா? ஸோ அப்போ நான் யுவர் மூவில என்னோட மூவியை கொடுப்பேன். அப்போ இஃப் யுவர் மூவி வந்து நல்லா கவனிங்க. இப்போ ரீசெண்டாக என்ன படம் வந்துச்சு? சரி, ஏதோ ஒரு படம். நான் வந்து என்ன படம்ப்பா சொல்லுங்க, எல்லாம் டக்குன்னு வாங்கி வந்து சொல்லுங்க. Indian. ஓகே, இந்தியன் 2. ஸோ நீ யுவர் மூவி வந்து இந்தியன் 2வா இருக்கலாம், அல்லது ஆர் யுவர் மூவி வந்து வேற என்ன படம்ப்பா? வேற ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. இந்தியன் 2 வேற. சரி ஓகே, நான் சுறா அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, சுறாவா இருக்கலாம். ஓகேவா? அல்லது யுவர் மூவி வந்து வேற என்னப்பா இருக்கலாம்? புலியா இருக்கலாம். ஓகேவா? என்ன சார் போட்டுட்டு ஆகாத படுத்தாங்க. ஓகே ஓகே, நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ ஓகே கோலன் கிளிக் என்டர். நல்லா கவனிங்க. ஓகே, யுவர் மூவி வந்து இப்போ இந்தியன் 2வா இருக்கலாம், அல்லது யுவர் மூவி வந்து சுறாவா இருக்கலாம், அல்லது யுவர் மூவி புலியா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். பிரிண்ட்ல என்ன சொல்லணும்? ஓகே, எஸ் இந்த வெப் ஸ்ட்ரிங்ல போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி போட்டுட்டு எஸ் அந்த யுவர் மூவியை போட்டுக்கோங்க. அந்த இந்தியன் 2னா இந்தியன் 2 இஸ் ரன்னிங்
சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சா? இல்ல அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல அதே எப்ஸ்ட்ரிங்ல அதே யுவர் மூவி போட்டுக்கிட்டு, ஓகே இந்த யுவர் மூவில என்ன ஒரு பாத்தீங்களா இப்போ எப்ஸ்ட்ரிங் தெரியுதா ஏன் படிச்சீங்கன்னு? ஓகே சாரி திஸ் அந்த மூவி நேம் வந்து இஸ் நாட் ரன்னிங் திஸ் தியேட்டர் அப்படி ஏதாவது நான் போட்டுறேன். புரியுதா? ஓகே இப்போ ரன் பண்ணுவோமா? புரியுதா கைஸ்? இந்த கதை புரியுதுல உங்களுக்கு? ஓகே இங்க பாருங்க, அதாவது ஒன்னு இந்தியன் 2 நான் டைப் பண்ணணும், இல்லனா சுறா, இல்லனா புலி. இந்த 3 மூவி தான் ஓடிட்டு இருக்கேன் தியேட்டர்ல. ஓகே இப்போ நான் வந்து எந்த என்டர் யுவர் மூவி நேம் நான் புலின்னு போட்டு என்டர் அமுக்குறேன். எஸ் புலி இஸ் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. புரியுதா கைஸ்? திரும்ப ரன் பண்றேன். என்ன மூவி உங்களுக்கு வேணும்? சுறா இஸ் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. அடுத்து நான் ரன் பண்றேன். அதே சுறாவை நான் கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்குறேன். ஓகே ஏன் சாரி சுறா இஸ் நாட் ரன்னிங் வருது? டெல் மீ கைஸ் ஏன் அப்படி எடுக்குது? அப்பர் கேஸ்ல ஏன்னா அது கேஸ் சென்சிட்டிவ். ஓகே அதையும் கேர்ஃபுல்லா பாருங்க. அப்ப இதுக்கு வழியே இல்லையா? அதான் நீங்க பின்னாடி படிப்பீங்க, டேட்டா டைப்ல சொல்லி தரேன். திரும்ப நான் ரன் பண்றேன். ஓகே இப்போ நான் என்ன டைப் பண்றேன்னா நான் சும்மா என்ன மூவிப்பா, வேற என்ன படம் வாய்க்கே அவ்வளவு படம் பார்த்து ஒரு படம் நாட்டுக்கு வர மாட்டேங்குது. என்னப்பா? 3. சரி ஓகே 3 அப்படின்னு போட்டு என்டர் அமுக்குறேன். சாரி this 3 is not running this theater. ஓகே புரியுதா? அப்ப எல்ஸ் பார்ட் எடுக்குது. அப்ப இங்க என்ன கணக்கு ஓடிட்டு இருக்கு? நீ குடுக்குற படம் வந்து இப்ப 3 வந்து பாத்துறோம். 3 வந்து 3 ஈக்குவல் டு இந்தியன் 2 சேமா கிடையாது. அல்லது 3 ஈக்குவல் டு சுறா கிடையாது. அல்லது 3 ஈக்குவல் டு புலி கிடையாது. அதனால தான் ஃபால்ஸ் என்டர்ல எல்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அப்ப ஆர் எங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆர்ங்கிறது என்னது? எனி ஒன் ஆஃப் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. புரியுதா கைஸ்? ஏதாவது எனக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ தான், உள்ள போய் எனக்கு அது ஆன்சர் சொல்லு. புரியுதா? இப்ப தெரியுதா எதுக்கு இந்த இதெல்லாம் படிச்சீங்கன்னு? ஆர்ங்கிறது என்ன ஆபரேட்டர் சொல்லுங்க கைஸ். Any one of the condition. எனி ஒன் ஆஃப் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. புரிஞ்சா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே நோட் பண்ணுங்க, இத நோட் பண்ணுங்க, ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க பாப்போம். நோட் பண்ணா சொல்லுங்க கைஸ், நெக்ஸ்ட் போலாம். நோட் பண்ணா சொல்லுங்க, நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம் அப்படியே. நோட் பண்ணி நெக்ஸ்ட் போலாமா? ஓகே நெக்ஸ்ட் போலாமா? நந்தினி, ரம்யா, சுபாஷினி, கார்த்திக். Yes. Yes, sir. ஓகே கைஸ் குட். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. லாகின் பேஜ் எல்லாருக்கும் தெரியும். ஓகே யூசர் நேம் நான் வாங்கிக்கிறேன். யூசர் நேம் வந்து இன்புட்ல நான் வாங்கிக்கிறேன். இன்புட்ல என்டர் யுவர் யூசர் நேம். அப்ப நான் யூசர் நேம் வாங்கிக்குவேன். பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு இன்புட்ல என்டர் யுவர்
பாஸ்வேர்டு வாங்கிக்குவேன். ஓகேவா? இஃப் யூசர் நேம் வந்து ஜுக்குனா இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ. அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஓகே ஓகே அட் 1234 இருந்துச்சா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். கோலன் கிளிக் என்டர். பிரிண்ட்ல லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கொடுப்பேன். இல்லனா என்ன ஆன்சர் வரும்? ஒன்னு நீ தப்பு பண்ணாலும் ஓகே இன்வாலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் அப்படின்னு வரணும். புரியுதா கைஸ்? புரியுதா? அப்ப இதுதான் லாகின். நீங்க பாருங்களேன், லாகின் பண்றப்ப இப்ப இதுதான் நீங்க டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க நேம் ஜுக்குன்னு @123 தான் பாஸ்வேர்டு. இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, நல்லா கவனிங்க. என்டர் யுவர் யூசர் நேம். என்னோட யூசர் நேம் ஜுக்குன், பாஸ்வேர்டு 1234 என்டர் அமைக்கிட்டேன். லாகின் சக்சஸ் ஆயிடுச்சா? ஏன்னா நான் கரெக்டான யூசர் நேம் கொடுத்தேன், கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தேன். எப்படி சார் இந்த யூசர் நேம் என்ன ஆன்சர் வந்திருக்கும்? உன்னோட ஜுக்குன்ங்கிற ஆன்சர் வந்திருக்கும். அப்ப ஜுக்குன் ஈக்குவல் டு ஜுக்குன் கண்டிஷன் ட்ரூ. இந்த பக்கம் பாஸ்வேர்டு @1234 @1234 ஒரு கண்டிஷன் ட்ரூ. அப்ப ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ அண்ட் போட்டிருக்கேன். அண்ட்னா என்னது? இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. இப்போ ரெண்டுமே ட்ரூ, அப்ப எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ வரும். அதனால தான் எனக்கு லாகின் சக்சஸ்ஃபுல் ஆச்சு. புரியுதா? இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ நான் கரெக்டான யூசர் நேம் கொடுத்துட்டேன். ஆனா பாஸ்வேர்டு @123 மட்டும் கொடுத்து என்டர் அமைக்கிறேன். இன்வாலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு வருதா? ஏன்னா உன்னோட யூசர் நேம் நீ கரெக்ட், ஆனா பாஸ்வேர்டு தப்பு. ஆனா அண்ட் போட்டிருக்கப்ப ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆகணும், இல்லனா ஃபால்ஸ் தான். அதனால தான் எனக்கு எல்ஸ் டிஸ்ப்ளே ஆச்சு. புரியுதா புரியலையா? டெல் மீ गाइस. ஓகே, நோட் பண்ணுங்க. இப்போ இத பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்விங் சொல்லி கொடுக்குறேன். அடுத்த அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அதை பண்ணி எனக்கு எப்படி அனுப்பணுமோ அதை அனுப்புங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பொறுமையாக தான் எடுத்துட்டு போறேன், அவசரப்படுத்தல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நோட் பண்ணுங்க गाइस. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். गाइस நோட் பண்ணீங்களா? Yes, bro. நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகே गाइस, குட். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினா நல்லா கவனிங்க. ஓகேவா? சோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் இத பேஸ் பண்ணி நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? சோ ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து என்னன்னா என்ன ஒரு இதுல பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் சால்விங்னா ஆட் ஆர் ஈவன். அதாவது ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன. ஓகே, அதாவது இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ 12ங்கிறது இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? இது ஈவன் நம்பர். அதை எப்படி சார் சொல்றீங்க? ஒரு நம்பரை எப்பயுமே இப்போ ஆட் ஆர் ஈவன்னா அந்த லாஜிக் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். லாஜிக்ங்கிறாங்களே, என்ன சார் லாஜிக்னா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே அந்த கோர் லாஜிக்கை நீ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தியேட்டருக்கு நீ போறேன்னா அதோட ஒரு படத்தை நீ புக் பண்றேன்னா ரெண்டு விதமா தான் உன்னால புக் பண்ண முடியும். கரெக்டா கைஸ்? ஒன்னு நீ ஆன்லைன்ல புக் பண்ணலாம், புக் மை ஷோ இல்ல ஏதாவது ஒரு வெப்சைட்ல நீ புக் பண்ணலாம். ஓகே, கரெக்டா? ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவோ இல்ல அவனோட வெப்சைட்லயோ ஏதோ போய் புக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நேர்ல போய் நீ கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுக்கலாம். எஸ் ஆர் நோ கைஸ்? கரெக்டா? இதை தாண்டி நீ எப்படி நீ இதே நான் பிளாக்ல வாங்குறேன் என்ன கணக்குலாம் நீ பிளாக் வாங்கினா ஆஃப்லைன் அந்த நேர்ல போய் வாங்குற கணக்கு தானே அது. ஓகே, அப்ப அதுதான் லாஜிக். அதுக்கு என்ன வழியோ அதை நீங்க கண்டுபிடிச்சா நீ அதை நீங்க வாங்கிடலாம்.
அதே மாட்டம் தான் ஒரு இப்போ இந்த ஆட் ஆர் ஈவனோட லாஜிக் என்ன, நான் கொடுக்குற நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பராங்கிறத எப்படி கண்டுபிடிப்பேன்? ஓகே, அது அந்த லாஜிக்கை நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த லாஜிக் என்னன்னா, எந்த ஒரு நம்பரையுமே 2ஆல டிவைட் பண்ணேன்னா ரிமைனிங் 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். ஓகேவா? ரிமைனிங் 1 வந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். இதுதான் லாஜிக். புரியுதா கைஸ்? இதை நீ எப்படி பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எப்படின்னா, நான் நம்பர்னு போட்டுக்கிறேன். நம்பர் வந்து நான் 10ன்னு போடுறேன். அப்போ நான் பிரிண்ட்ல நம்பர் டிவிசபிள் பை 2ன்னு போடுறேன். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டா டிவிசபிள். ஓகேவா? அப்போ இப்போ எனக்கு ரிமைனிங் என்ன வருதுன்னு பாருங்களேன். ஓ சாரிப்பா, பர்சன்டேஜ் சிம்பிள் போட மறந்துட்டேன். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். ஓகே, இப்போ பாருங்களேன், எனக்கு ரிமைனிங் என்ன வருது? 0 வருதா? புரியுதா கைஸ்? அப்போ பர்சன்டேஜ்ங்கிறது தான் என்னது? டிவைட் பண்ணுவோம்ல. நான் மாடியூல் சிம்பிள் போட்டேன். டிவைடட் இதானே? சாரி, டிவைட்னா இதானே? ஓகே, அப்போ 10ஆல 2 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா I 2 10, மிச்சம் 0. அப்போ ரிமைனிங் 0 வருது. அப்போ ரிமைனிங் 0னா என்ன நம்பர்? அது ஈவன் நம்பர். ஓகேவா? இப்போ நான் 9ன்னு கொடுக்குறேன். I 4 2 8 அவ்வளோதான் வரும். ஓகே, கரெக்டா கைஸ்? அப்போ ரிமைனிங் 1. அப்போ 1 வந்தா ஆட் நம்பர். புரியுதா? அப்போ 9ங்கிறது வந்து என்னது? ஆட் நம்பர். நீ உலகத்துல எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் 1 0ன்னு அவுட்புட் வரும், இல்லைன்னா 1 தான் வரும். அந்த 2ஆல நீ டிவைட் பண்ணனா. ஸோ அப்போ இதுதான் லாஜிக். புரியுதா? லாஜிக் என்னன்னு? எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ், லாஜிக் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? Yes, sir. அப்ப அந்த லாஜிக்கை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் டிவிசிபிள் பை 2ங்கிறது தான் லாஜிக். இதை எப்படி சார் நான் கோடிங்ல போடுவேன்? இப்போ நான் போடுறேன், காட்டுறேன் பாருங்க. நம்பர் வந்து வாங்கிக்கோங்க. இன்ட், ஏன் நம்பரை இன்ட் இன்புட் வாங்குறேன்? ஏன்னா நீ நம்பர் டைப் பண்ண போற. அதை தாண்டி நீ வேற ஏதாவது டைப் பண்ணனா வேல்யூ எரர் வரும். என்டர் யுவர் நம்பர் அப்படின்னு நான் வாங்கிக்குவேன். இஃப் நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2ஆ இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0. அதாவது இந்த நம்பர் டிவிசிபிள் பை 2ல உனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒன்னு 0ன்னு வரும், இல்லைன்னா 1ன்னு வரும். சப்போஸ் 0 வந்துச்சுன்னா 0 ஈக்குவல் டு 0 ட்ரூ. அப்போ இந்த கண்டிஷன் என்ன போடும்? ஓகே, ஆட் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லும். இல்லைன்னா ரிமைனிங் ஆட்டோமேட்டிக்கா வர எல்லா நம்பர் என்ன? அது ஆட் நம்பர். அவ்வளோதான். புரியுதா கைஸ்? புரியுதா? இப்போ பாருங்க, நான் ரன் பண்றேன். என்டர் யுவர் நம்பர். உன் நம்பர் வந்து நான் 8ன்னு கொடுத்து என்டர் அமுக்கிறேன். ஈவன் நம்பர். எப்படி? புரியுதா கைஸ்? திரும்ப நான் ரன் பண்றேன். உன் நம்பர் என்ன? 7 ஆட் நம்பர். எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? அப்போ என்ன ஆயிருக்கும்? 7னா ஓகே, ரிமைனிங் 1 வந்திருக்கும். 1 ஈக்குவல் டு 0 ட்ரூவா? ஃபால்ஸ். அப்போ எல்ஸ் டிஸ்ப்ளே ஆயிருக்கும். புரியுதா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? இதுதான் ப்ராப்ளம் சால்விங். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் ப்ரோ. ஓகே, நோட் பண்ணுங்க எல்லாரும், நோட் பண்ணுங்க. ஸோ அசைன்மெண்ட் என்னங்கிறத கேளுங்க. எனக்கு ஒரு இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி, இஃப் எல்ஸை பேஸ் பண்ண ஒரு 10 ப்ராப்ளம் சால்விங்க நெட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை கோடிங்கில் அப்படி போட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இப்போ நான் ஒரு கோடை நான் நெட்ல இருந்து எடுத்துட்டேன், அதை நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இந்த அவுட்புட்டோட ஒரு கவர் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் ஸ்கிரீன்ஷாட் இப்போ எடுத்துட்டேன். எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க போடுங்க. ஓகேவா? வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு ஓகே, எனக்கு அதை இந்த மாட்டம் எனக்கு ஒரு 10 இதே ப்ராப்ளமா நீங்க உங்களால பண்ணி அனுப்ப முடியுமா முடியாதா? டெல் மீ கைஸ். அனுப்ப முடியுமா முடியாதா? டெல் மீ கைஸ். முடியும் ப்ரோ. ஓகே, நீங்க அதை போட்டு ரன் பண்ணி பாருங்க. சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நெட்ல இருந்து எடுத்து போட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, நீங்க அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு எனக்கு அது ஒரு டாக்குமெண்டா எனக்கு உங்க பேரை டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. சுபாஷினி, ரம்யா, கார்த்தி, நந்தினி அப்படின்னு போட்டு எனக்கு அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ள எனக்கு நீங்க அனுப்பணும். புரியுதா கைஸ்? ஓகே, ஏன்னா இது 10 ப்ராப்ளம் சால்விங்க நீங்க நெட்ல போட்டாலே வரும். ஓகே, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய ஏஐ கூட யூஸ் பண்ணுங்க. அதை நீங்க வந்து நெட்ல இருக்கும் எல்லாமே. அது கோடை நீங்க பார்த்து டைப் பண்ணுங்க. காப்பி பண்ணி போட்டீங்கன்னா அது நீங்க படிச்சதே வேஸ்ட். இன்டர்வியூ நீ செலக்ட் ஆகணும்னா பண்ணு, இல்லைன்னா உன்னோட விருப்பம் கைஸ். தட்ஸ் ஆல் கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. வேற எதுவும் கேட்கணுமா? நோட் பண்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க கைஸ். புரியுதுல நான் என்ன சொன்னேன்னு? பண்ணலாம்ல? என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா, இல்ல ஒரு 1 மணி நேரம் ஆகுமா அசைன்மெண்ட் பண்ண? ஓகே, 1 மணி நேரம் கிளாஸ், 1 மணி நேரம் அசைன்மெண்ட், மிச்சம் 22 மணி நேரம் சும்மா தான் இருக்கீங்க. ஓகே, தயவு செஞ்சு இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, புரியுதா கைஸ்? புரியுது ப்ரோ. ஸோ நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். ஓகே கைஸ், குட். ஸோ நம்ம
நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் உங்களுக்கு அனுப்பிச்சேன்.